இச்செய்தியை வழங்குபவர் ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ். ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட், நம்பர் 52, தேர்ட் ஃப்ளோர், 3B, ராம் தர்பார், ஸ்டர்லிங் ரோட், நுங்கப்பாக்கம், சென்னை 6,34,000. ஆந்திராவிலும் தெலுங்கானாவிலும் பெய்த கனமழையால் விஜயவாடா நகரமே வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. இந்நிலையில் விஜயவாடாவில் திடீரென்று ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கிய கணவன் மனைவி செய்வதறியாது தவித்த காட்சி காண்போரை கண்கலங்க வைத்துள்ளது. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் ஆந்திராவிலும் தெலுங்கானாவிலும் கடந்த சனிக்கிழமை தொடங்கி கனமழை பெய்தது. இதனால் விஜயவாடா நகரமே தண்ணீரில் மூழ்கியது. நகரின் பல பகுதிகளில் வீடுகளிலும் சாலைகளிலும் தண்ணீர் சூழ்ந்ததால் அப்பகுதியே வெள்ளக்காடாக காட்சியளித்தது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில்தான் விஜயவாடாவில் திடீரென்று காட்டாற்று வெள்ளம் கரைபுரள தொடங்கியது. இதில் வீடுகள் முழுவதும் தண்ணீரில் மூழ்கிய நிலையில் ஒரு வீட்டில் வசிக்கும் கணவன் மனைவி இருவரும் வீட்டின் மீது விளிம்பில் நின்று கொண்டு செய்வதறியாது தவித்துக் கொண்டிருந்தனர். கடைசி நேரத்தில் பெண்ணின் அழுகுரலை இந்த காணொளியில் கேட்க முடிகின்றது. இந்த காட்சி பார்க்கும் நம் அனைவரையுமே கண்கலங்க செய்துள்ளது. அப்படி இருக்க அந்த நேரத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் மனநிலை என்னவாக இருந்திருக்கும் என்று யோசித்து பார்க்கும் பொழுது குலை நடுங்குகிறது. கடைசி நேரத்தில் யாராவது தங்களுக்கு உதவிக்கு வரமாட்டார்களா என்று அவர்கள் தவித்து நிற்கும் காட்சி கண்கலங்க வைத்துள்ளது.